Hi guys, welcome to Code with Previ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் ஹவு டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் அ ஸ்ட்ரிங். ஸோ இதுக்கு நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐட்ரேஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் ஆல்சோ கேரட் மெத்தட். ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறது, எப்படி நம்ம ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் இன்புட்னா ஆப்பிள்னு கொடுக்குறேன். ஸோ இதில் அவுட்புட் நமக்கு எப்படி வேணும் அப்படின்னா ஏபிபிஎல்லிங்கிறது வந்துட்டு ஸோ பிபியை வந்துட்டு 2 டைம்ஸ் ரிட்டன் ஆயிருக்கு. ஸோ ஏபிஎல்இ நமக்கு எல்லாமே நமக்கு சிங்கிளாக தான் இருக்கணும். இட் ஷுட் நாட் பி இன் டபுள் ஆர் ட்ரைஸ் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ டூப்ளிகேட்னு வந்தாலே வி ஷுட் ரிமூவ் இட். ஸோ இதுதான் வந்துட்டு ரிமூவிங் டூப்ளிகேட் ஃப்ரம் அ ஸ்ட்ரிங். ஸோ இதோட லாஜிக் எப்படி பண்ணுறது, லாஜிக் பார்ட் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ இன் டு தி ப்ரோக்ராம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு நான் ஆப்பிள்னு சொல்லிட்டு நான் இப்போ இனிஷியலைஸ் பண்ணுறேன். அண்ட் அகெயின் இப்போது ஆப்பிள் அப்படி இருக்குது. இந்த ஆப்பிள் நம்ம இப்போது ஒரு எம்டி ஸ்ட்ரிங் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது ஏன் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்பிள் நம்ம டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டை தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு எம்டி ஸ்ட்ரிங் நம்ம இப்போது க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங் சொல்லி நம்ம இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ கண்டிஷன் ஃபார் லூப். ஓகேவா? ஸோ ஃபார் ஐ int I is equal to 0. ஸோ ஆல்வேஸ் நமக்கு தெரியும் ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ 0ங்கிறது நமக்கு இதில் A அண்ட் 1 P. கரெக்டாக? இப்போது I less than length I ++ ஐட்ரேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணோம், what are we going to do is first இந்த ஆப்பிள்ங்கிற ஸ்ட்ரிங்கில் இருந்து நம்ம ஒவ்வொரு கேரக்டராக நம்ம ரிட்ரீவ் பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் தி இண்டெக்ஸ் பொசிஷன். ஸோ அதை நம்ம ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங் சிஹெச், அதாவது நான் சிஹெச்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு ப்ளஸ் str டாட் கேரட். இந்த ஆர்குமெண்ட் ஐன்னு பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுது, ஆப்பிள்ங்கிறதுல வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் ஒவ்வொரு நம்ம கேரக்டராக ரிட்ரீவ் பண்ணுறது அப்படின்னா ஏபிபிஎல்னு சொல்லிட்டு நம்ம ரிட்ரீவ் பண்ணோம். ஸோ இப்போ நான் இது உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println. ஸோ இதில் சிஹெச் லுக் ஏபிபிஎல்இ. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இது வந்துட்டு இது மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு கேரக்டராக நமக்கு ரிட்ரீவ் பண்ணி இப்போ கொடுக்கும் கேரட் மெத்தட் யூஸ் பண்ணதுனால. ஓகேவா? அதோட ஃபங்க்ஷனாலிட்டி இதுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இப்போ ஐம் கோயிங் டு இப்போ ஒரு லாஜிக் நம்ம எழுத போகிறோம். அந்த லாஜிக்கை நான் வந்துட்டு இந்த லாஜிக் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உடனே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இஃப் ரிசல்ட், ஓகேவா, இந்த ரிசல்ட்டை டாட் கண்டெய்ன்ஸ்னு சொல்லிட்டு ஜாவா மெத்தட் இருக்கு, சிஹெச் அப்புறமா கண்டினியூ. I will explain it, but நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டினியூ அண்ட் அவுட் ஆஃப் த லூப் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ரிசல்ட் இப்போ நம்ம கன்காட்டினேட் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ரிசல்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு சிஹெச்னும் கொடுக்கலாம், இல்லைனா ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் ப்ளஸ் சிஹெச்னும் கொடுக்கலாம். ஓகே, இப்போது நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ரிசல்ட். ஓகே, லுக் ஏபிஎல்இ. ஸோ நமக்கு டூப்ளிகேட்ஸ் எல்லாமே நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு, ரைட்? ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் பார்ட். இந்த பார்ட்டை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, இப்போது நமக்கு வந்துட்டு
let me take this program first. Yes. Let me decrease the size. Okay. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு கிட்ட ஆல்ரெடி இருந்த வேல்யூ, அதாவது நம்ம என்ன பண்ணோம், எஸ்டிஆர் ஈக்குவல் டு ஆப்பிள்னு சொல்லி கொடுத்தோம், ரைட்? ஆப்பிள்னு சொல்லி கொடுத்தோம். இந்த ஆப்பிள் நமக்கு அதே மாதிரி இந்த டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு ரிசல்ட்டை நமக்கு ஸ்டோர் ஆகும், ரைட்? ஸோ இப்போ நமக்கு ஐட்ரேஷன் கொடுத்தபடி ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் நமக்கு என்ன நடந்தது அப்படின்னா, i is equal to 0 நடந்தது, கரெக்டா? இப்போ i is equal to 0 நடக்கும்போது என்ன ஆகும்னா, நமக்கு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ch, அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ch, அதாவது ஸ்ட்ரிங் chல வந்துட்டு நம்ம ஒரு கேரக்டர் நம்ம ரிட்ரீவ் பண்ணியிருக்கோம், அப்படி தானே? ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன ஆகும்னா, ch ஈக்குவல் டு, இப்போ என்ன ஆகும், chல வந்துட்டு நமக்கு ஏங்கிற வேர்ட் நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும், அதாவது ஏங்கிற லெட்டர் நமக்கு இதில் ஸ்டோர் ஆகிருக்கும், ஓகேவா? அதாவது இண்டெக்ஸ் 0 பொசிஷனில், ஏன்னா நம்ம i is equal to 0 பொசிஷனில் நமக்கு chல வந்துட்டு ஏங்கிற பொசிஷன் இருக்குது, ஓகேவா? இப்போ நம்ம என்ன கொடுத்தோம், ரிசல்ட் டாட் கண்டெய்ன்ஸ்னு ஒன்று கொடுத்தோம், கரெக்டாக? ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த ரிசல்ட் டாட் கண்டெய்ன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிசல்ட் கொடுக்கும், அதாவது இஃப் ரிசல்ட் டாட் கண்டெய்ன்ஸ் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கும், அப்படி தானே? இப்போ நமக்கு இந்த ரிசல்ட் வந்துட்டு ஏ வந்துட்டு நமக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஐட்ரேஷன் நம்ம 0 இருக்கிறனால அது எம்டியாக தான் நமக்கு இருக்கும் வேல்யூ ரிசல்ட்டில். ஸோ வந்துட்டு ஏ இருக்குதான்னு செக் பண்ணுது. ஸோ அது வந்துட்டு நமக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு கொடுக்கும், ஓகேவா? ஃபால்ஸ் நம்ம கொடுத்த உடனே இந்த இஃப் பிளாக் வந்து நமக்கு இது வந்துட்டு என்ன பண்ணும், இது வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கும். இந்த இது வந்துட்டு ஏ இருக்கான்னு கேட்டதுக்கு இது ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், இஃப் பிளாக் வந்துட்டு ஃபால்ஸ்னால இது வந்து ஸ்கிப் ஆகும், ஓகேவா? இஃப் பிளாக் வந்துட்டு ஸ்கிப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, அதனால அப்போ ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் ரிசல்ட் நம்ம கொடுத்தோம், ரிசல்ட் வந்து நமக்கு ஏன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிடும், ஓகேவா? ஸோ நமக்கு ஏன்னா ஆல்ரெடி நமக்கு அந்த வேர்ட் நமக்கு எம்டியாக தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நமக்கு இருக்கும். ஸோ எம்டியாக இருந்ததுனால நமக்கு ஆல்ரெடி நமக்கு சிஹெச் நமக்கு ஏன்னு இருக்கிறதுல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வேல்யூஸ் நம்ம இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஸோ அந்த வேல்யூஸ் நமக்கு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இல்லைன்னு சொல்லிட்டு வரதுனால நமக்கு வந்துட்டு அந்த இஃப் பிளாக்கை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்துட்டு நமக்கு ஏன் நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ என்னன்னா, அகெயின் நமக்கு இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், அதாவது i is equal to 0. இப்போ செகண்ட் ஐட்ரேஷனில் என்ன பண்ணணும், i is equal to 1, ஓகேவா? ஸோ இந்த i is equal to 1 இந்த இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, அகெயின் நமக்கு சிஹெச்சில் ஏபிபிஎல்இன்னு இருக்குது. அப்போ சிஹெச்சில் நமக்கு என்ன இருக்கும்னா பிங்கிற லெட்டர் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த பி அப்படிங்கிறது நமக்கு செக் பண்ணோம், ஓகேவா? அகெயின் நமக்கு ஏ ஆல்ரெடி இருக்குது, ஸோ பி ஆல்ரெடி இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணோம். அகெயின் இப்போ என்ன பண்ணோம்னா, ரிசல்ட் டாட் கண்டெய்ன்ஸ் வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு வரும், ஆல்ரெடி நமக்கு பி இருக்குதா, பி இல்லை. ஸோ ரிசல்ட் டாட் கண்டெய்ன்ஸ் வந்துட்டு அகெயின் நமக்கு இது வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இது இப்படி ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு வரதுனால, ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஏ தான் இருக்குது, ஆல்ரெடி நம்மக்கிட்ட பி இல்லை, ஸோ ஃபால்ஸ் தான். ஸோ அகெயின் வந்துட்டு இஃப் பிளாக் வந்துட்டு ஸ்கிப் ஆகும், இஃப் பிளாக் ஸ்கிப்ஸ். ஸோ அகெயின் இப்போ என்ன பண்ணுறோம், ரிசல்ட் வந்துட்டு நமக்கு பின்னு வந்துடும். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு பி நமக்கு வந்துடும், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், வெயிட் அ மினிட், எஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், தேர்ட் ஐட்ரேஷன், அதாவது தேர்ட் ஐட்ரேஷன் நமக்கு i is equal to 2, கரெக்டாக? ஸோ i is equal to 2 ஐட்ரேட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது, நல்லா கவனிங்க, சிஹெச்சில் இப்போ அகெயின் நமக்கு பி தான் நமக்கு கேரக்டரில் இருக்குது, ஸோ பி. ஸோ இந்த வேர்ட் வந்துட்டு ரிசல்ட் டாட் கண்டெய்ன்ஸில், அதாவது ஆல்ரெடி நமக்கு ரிசல்ட்டில் இருக்குதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறோம். ரிசல்ட்டில் ஆல்ரெடி வந்துட்டு பிங்கிற லெட்டர் நமக்கு இருக்குது, ஆல்ஃபபெட் இருக்குது. ஸோ அகெயின் இது என்ன பண்ணணும், ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும், பிகாஸ் நமக்கு ரிசல்ட் டாட் ரிசல்ட்டில் நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி பின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன பண்ணிட்டோம், ரிசல்ட் ஈக்குவல் டு பி, ஆல்ரெடி நம்ம ரிசல்ட்டில் பின்னு இருக்கிறனால இங்கே நமக்கு ட்ரூன்னு சொல்லி இதாகும். ஸோ நமக்கு ட்ரூன்னு சொல்லி இதாகனால வரனால இஃப் பிளாக் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் பிளாக் எக்ஸிக்யூட்ஸ், இஃப் பிளாக் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம்,
ஸோ நம்ம கண்டினியூ நம்ம கொடுத்துருந்தோம்ல, ஸோ கண்டினியூ வந்துட்டு கால் ஆகும். ஸோ கண்டினியூ இஸ் கால்டு. ஸோ இதில் வந்துட்டு ரிசல்ட் டாட் கண்டெய்ன்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ, அதாவது result that contains equal to true. So if block executes, அதாவது வந்துட்டு இப்போ ட்ரூவாக இருக்கிறனால இஃப் பிளாக் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம கண்டினியூங்கிறத வந்து நம்ம கால் பண்ணுவோம். இப்போ அந்த கரண்ட் ஐட்ரேஷன் லாஸ்ட்டுக்கு கரண்ட் ஐட்ரேஷன் ஸ்கிப் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் அகெயின் நமக்கு ஸ்கிப் ஆகி நமக்கு இப்போ என்ன 4 வந்துட்டு ஃபோர்த், அதாவது ஐ இஸ் ஈக்குவல் டு தேர்ட் அடுத்த ஐட்ரேட்டுக்கு அது ஸ்கிப் ஆகிடும். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் வந்துட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு நமக்கு அந்த ஐட்ரேட் நமக்கு ஐட்ரேஷன் இண்டெக்ஸ் நமக்கு 3க்கு போயிடும். ஸோ நமக்கு அது நமக்கு என்னது சிஹெச்சில் இப்போ நமக்கு வந்துட்டு எல் இருக்குது. ஸோ நம்ம இப்போ நம்ம எல் கொடுக்குறோம். ஸோ எல் வந்துட்டு ஆல்ரெடி இருக்குதா, அப்போ ரிசல்ட் டாட் கண்டெய்ன்ஸில் டாட் கண்டெய்ன்ஸ் வி ஹாவ் லைக் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ அகெயின் நமக்கு இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. அண்ட் ஸோ கண்டினியூ எதுவுமே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் இஃப் பிளாக்லாம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போயிடும். ஸோ ஐட்ரேஷன் அகெயின் வந்துட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு இப்போ ஐட்ரேஷன் நமக்கு ஃபோர்த் ஐட்ரேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்த் ஐட்ரேஷன். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அகெயின் லைக் நமக்கு லாஸ்ட் லெட்டர் சிஹெச் ஈக்குவல் டு இ நமக்கு இருக்குது. சாரி, இ நமக்கு இருக்குது. இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், லைக் அகெயின் நமக்கு செக் பண்ணும்போது ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். ஸோ இஃப் பிளாக் வந்துட்டு ஸ்கிப் ஆகும். இஃப் பிளாக் ஸ்கிப்ஸ், அப்புறம் ரிசல்ட் வந்துட்டு நமக்கு இப்போ என்ன இருக்கும்னா ரிசல்ட் ஈக்குவல் டு ஏபிஎல்இன்னு இருக்கும். இதுதான் நமக்கு ரிசல்ட் இருக்கும், ஃபைனல் ரிசல்ட். ஓகேவா? ஸோ வந்துட்டு நமக்கு ஃபிஃப்த் இதில் நமக்கு ஐட்ரேஷன் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் நமக்கு வந்துடும். ஸோ வந்துட்டு லூப்பும் எண்ட் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஹவு நம்ம வந்துட்டு அதோட இப்படி தான் அது இந்த ப்ரோக்ராம் இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ பை யூஸிங் கண்டெய்ன்ஸ், பை யூஸிங் கேரட் மெத்தட் அண்ட் பை யூஸிங் லைக் ஃபார் லூப். So and also like yeah, this is the program. So let us execute some other string word like banana. See, ban. ஸோ இதுதான் இப்படி தான் வந்துட்டு நம்ம நமக்கு நிறைய வேரியஸ் மெத்தட் இஸ் ஆல்சோ லைக் டூ கேர் அரே மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். செவரல் மெத்தட்ஸ் இருக்குது. ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் நம்ம வந்துட்டு லைக் சிம்பிளாக ஃபார் லூப் யூஸ் பண்ணி கேரட் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம். எஸ், தேங்க்யூ.